ஒரு பெரிய கோயில், கிறிஸ்தவ கோயில், ஒரு பெரிய கோயில் இருந்துச்சு. சரியா? அந்த காலத்து கோயிலெலாம் எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும், பார்க்க பெருசாக இருக்கும், ஏன்னா உயரமாக இருக்கும், ஏன்னா நல்லா நிறைய பேர் உட்கார்ற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கோயில். அது பக்கத்தில் அந்த கோயிலுக்குன்னு ஒரு பில்டிங் இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுது, கோயிலுக்கு யாரும் நிறைய பேர் வர்றது கிடையாது. இங்கே எப்படி தீபாவளினா யாரும் வர்றதில்ல, பொங்கல்னா யாரும் வர்றதில்ல, பக்ரீத்துனா வர்றதில்ல. உனக்கு பக்ரீத்துக்கு சம்மந்தமே கிடையாது, உனக்கு ஒரு வார்த்தை இங்கே ஊர்தல் தெரியாது. இது ரம்ஜான்னா வர்றது கிடையாது. அதை போல் அங்கே என்ன ஆயிடுச்சுனாக்கா, இந்த ஜெனரேஷன் வந்து பழசாக போயிடுச்சு, வயசானவங்களாக இருந்தாங்க. அதனால் கோயிலில் வந்து நிறைய பேர் வர்றது கிடையாது. அதனால் கோயிலுக்கு வருமானம் என்ன ஆச்சு, குறைஞ்சி போச்சு. அதனால் அந்த சர்ச்சில் என்ன பண்ணாங்கன்னாக்கா, அந்த பக்கத்தில் ஒரு பெரிய பில்டிங் வச்சுருந்தாங்க. அதில் தான் முதல்ல என்ன நடக்கும், சண்டே ஸ்கூல் நடக்கும், யூத் மீட்டிங் நடக்கும், இன்னும் கான்ஃபரன்ஸ் நடக்கும், என்ன பெரிய பெரிய பேங்க் லஞ்சு, அது இது கல்யாணம் நடக்கும், ரிசப்ஷன் நடக்கும், எல்லாமே நடக்கிற பெரிய பில்டிங்காக இருந்துச்சு. ஆனால் அது வருமானம் இல்லாதனால அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா விற்கணும்னு முடிவு பண்ணி விற்றுட்டாங்க. அதை வாங்கின வந்து ஒரு பெரிய பணக்காரன், ஒரு பெரிய பணக்காரன், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு. என்ன, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு, ஒரு பெரிய பணக்காரன். அவன் வாங்கிட்டான். அவன் வாங்குற வரைக்கும் இவங்க எதுவும் கேட்டுக்கல. வாங்கிட்ட பிறகு அவன் என்ன பண்ணான், இதை வந்து நான் வந்து ஒரு நைட் கிளப்பாக மாற்ற போகிறேன் அப்படின்ட்டு ரீமாடல் பண்ண ஆரம்பித்தான். நைட் கிளப்னா என்ன தெரியுமா? தெரியாத மாதிரிலாம் யாரும் இங்கே நிற்கக்கூடாது. ஆம்பளைங்க அத்தனை சிங்கத்துக்கும் தெரியும் நைட் கிளப்னா என்னன்னு. சரியா? தெரியல? ஏன்னா நைட் கிளப்னா தெரியுமா நம்மளுக்குலாம்? அங்கே என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? அதோட சேர்த்து பாரும் இருக்குதுன்னு வச்சுக்கோ, என்ன செய்வாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் இல்லையா? பாரு, நைட் கிளப்பு, என்ன இந்த கேம்பிளிங்கு எல்லாமே வைக்கணும் அப்படின்ட்டு அவன் முடிவு பண்ணி பில்டிங்கை வந்து ரீமாடல் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தான். இது கேட்க இந்த கோயிலில் இருந்தவங்களாம் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. அதில் ஒரு வயசாக இருந்தாச்சே, சும்மா இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு, சும்மாவே தலைவலி வரும். இதை போல் ஒரு பிரச்சனை வருதுன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு மைக்ரேனுக்கு மேலே மைக்ரேன் வரும் இல்லையா? அதை போல் வந்து எல்லோரும் என்ன பண்ணாங்க, ப்ரேயருக்கு கூப்பிட்டாங்க. நாம் என்ன பண்ணி, இந்த கோயில் பக்கத்தில் ஒரு பெரிய நைட் கிளப்பு வருது, 24 மணி நேரமும் திறந்துக்க போகிற கிளப்பு. அப்போ கோயிலுக்கு வரவங்களாம் என்ன பண்ணுவாங்க, தவற அங்கே பூந்துருவாங்க. ஏன்னா மனசு கஷ்டத்தில் அங்கே போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது. அதனால் வந்து இந்த நைட் கிளப்புக்காகவும், இந்த நைட் கிளப்பு ஆரம்பிக்க போகிற அந்த ஓனருக்காகவும், அந்த பில்டிங்காகவும் நம்ம ஜெபிக்கணும்னு என்ன பண்ணாங்க, ஒரு உபவாசம் போட்டு ஜெபிச்சாங்க. சரியா? நம்ம ஜெபிக்கிற மாதிரி வெள்ளிக்கிழமை ஜெபிச்சாங்கன்னு வச்சுக்கலாம். நிறைய பேர் வந்தாங்க, எல்லாம் வயசானவங்க கிழங்கிட்ட எல்லாம் வந்தாங்க, எல்லாம் அழுது ஜெபிச்சு வெள்ளிக்கிழமை நைட்டை ஒரே இது பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டு அழுது ஜெபிச்சு எல்லாம் இதாகி வீட்டுக்கு போயிட்டாங்க. சனிக்கிழமை நைட்டு பார்த்தினாக்கா ஒரு பயங்கரமான புயல், ஒரு பயங்கரமான புயல், இடி, மின்னல், மழை. அந்த பில்டிங் ரீமாடல் பண்ணியிருந்தால, எங்கள் ஊரில் இப்போ பில்டிங்லாம் எப்படி இருக்கும், செங்கல் பில்டிங்லாம் கிடையாது, எல்லாமே என்ன இருக்கும், மரத்தால் செஞ்சது. இடி இடிச்சு மின்னல் அடித்து அந்த எலக்ட்ரிக்கில் பட்டு அந்த பில்டிங் என்ன ஆயிடுச்சு, இல்லாத போயிடுச்சு, வெறும் தரமட்டமாக ஆயிடுச்சு. ஏன்னா எங்கள் ஊரில் அப்படி தான் ஆகும். ஒரு வீடு எரிஞ்சுனாக்கா அதில் நீ ஒரு 4 செங்கலில் தான், இப்போ அந்த பேஸ்மெண்ட்டுக்குன்னு வச்சுக்கிட்டு 4 செங்கலில் தான் பார்க்க முடியும். அதை போல் அந்த பில்டிங் தரமட்டமாக ஆயிடுச்சு. சரியா? அந்த ஓனர் பார்த்தான், போய் கோர்ட்டில் கேஸ் போட்டான். என்ன சொல்லிட்டான், இந்த கோயிலில் இருக்கவங்க எல்லாரும் பண்ண ஜபத்தை ஆண்டவர் கேட்டுட்டாரு, அதெல்லாம் எனக்கு நஷ்டமாயிடுச்சு. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறதுனால நான் அந்த கோயிலில் இருக்கிறவங்கள நான் வந்து என்ன பண்ணுறேன், சூ பண்ணுறேன், நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு இது பண்ணுறேன். இந்த கோயிலில் இருக்க அத்தனை பேர் கொஞ்சம் இது பண்ணுறான். என்னது, என்ன ஆண்டவர்ல ஜபத்தை கேட்குறவர் கிடையாது. கோர்ட்டில் கேஸ் போய் எல்லாம் பேசி எல்லாம் முடிச்சு எனக்கு இதெல்லாம் இது பண்ணிவிட்டு
ஜட்ஜி வந்து சொல்கிறாரு, இதை போல் ஒரு கேஸை நான் வந்து என்னைக்காவது நான் டீல் பண்ணுவேன்னு நான் நினச்சதே கிடையாது. ஏன்னா இது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு கொடுமையான கேஸு. இங்கே ஆண்டவரை நம்பாதவன், பணக்காரன், நைட் கிளப் வைக்கிறவன் என்ன சொல்கிறான், ஆண்டவர் இவங்க ஜனங்களை ஜனத்தோட ஜபத்தெல்லாம் கேட்டு பதில் கொடுத்துட்டாரு. என்னுடைய பில்டிங் எரிச்சு போட்டாரு. ஆண்டவருக்கு பண்ணுற ஜபம் அப்போ கேட்கப்படுது அப்படின்னு அவன் வந்து கேஸ் போடுறான். ஆனால் இந்த கோயிலர்கள்லாம் என்ன பண்ணுறான், அது இருக்கணும் இருக்காது. என்னது எதாச்சும் மழை பெய்ச்சு, இடி இடிச்சு, மின்னல் பெய்ச்சு, என்ன பண்ணிடுச்சு, இடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு ஆண்டவரே இல்லைன்றவன் ஜெபம் கேட்கப்படுதுன்றான். அப்போ ஆண்டவர்களை கோயிலில் போய் உட்காந்து இரவு பகலும் ஜெபிக்கிறவன் அழுது ஜெபிச்சுட்டு வெளியில் வந்து என்ன பண்ணுறான் அவன், அது விசுவாசிக்கல. நம்ம கேட்ட ஜெபம், நம்ம ஜெபித்தது கேட்டதுன்னு என்ன பண்ணல, நம்பலை. இன்றைக்கி நிறைய கோயிலில், நிறைய சபையில் இதுதான் நடக்குது. என்ன, போய் காணிக்க போட்டாக்கா போதும், கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா எட்டி பார்த்துட்டு வந்தோன்னா போதும், போய் ஜபித்துட்டு வந்தோன்னா போதும். ஆனால் ஜபத்தினுடைய வலிமை தெரியும் போது நீ என்ன பண்ணுற, அதை நம்ப மாட்டேன்ற, விசுவாசிக்க மாட்டேன்ற. அதை போல் தான் இன்றைக்கி நீங்களாம் அங்கே இருக்கீங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டியது, இப்போ ஒரு அம்மா வந்து என்ன பண்ணாங்க, ஸ்தோத்திர பலி சொன்னாங்க. ஸ்தோத்திர பலி யார் வேணாலும் சொல்லலாம். இங்கே இருக்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நிறைய பொம்பளைங்க என்ன பண்ணுறாங்க, நீ சொல்ல பிதாவாகி தேவனே என்ன பண்ணுறேன், நான் ஸ்தோத்திரம் சொல்கிறேன், தேவாதி தேவனே நான் ஸ்தோத்திரம் சொல்கிறேன். அதான மனசுலேருந்து வருதா? ஸ்தோத்திரன்றது வந்து நம்ம எல்லாம் சொல்கிறோம், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ப்ரோ, இல்லையா, தேங்க்யூ சிஸ் சொல்கிறோமா? அதே போல் ஆண்டவருக்கு என்ன வருவோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஆண்டவர் சொல்லிட்டு போகிறோம். அதெல்லாம் வாயளவில் வர்றது. ஆனால் இந்த வர்ஷிப்னு ஒன்று இருக்குது பார்த்தியா, அது எல்லோரும் பண்ண முடியாது. அது தெரியுமா? வர்ஷிப் நீ பண்ணுறன்னாக்கா அந்த ஆராதனை எங்கேருந்து வரணும், இங்கேருந்து வரணும். இங்கேருந்து வராததெல்லாம் என்னது, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே ஆராதிச்சுட்டேன், ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன், நான் ஜெபிச்சிட்டேன், அழுது ஜெபிச்சேன், ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணல, ஜெபத்தை கேட்கலாம். ஆனால் ஒரு அம்மா பாட்டு பாடியிருக்குது, என் ஜெபத்தை கேட்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து. ஆமா, அப்ப அந்த வர்ஷிப் இன்னைக்கு நீங்க நிக்கிறீங்கன்னா 10 பேர் நின்னாலும் இல்லை 20 பேர் நின்னாலும் எத்தனை பேர் இருக்கலாம் நான் எண்ணி பார்க்கல. நீ பண்ற வர்ஷிப்பு ஒன்றை தொடர்றதா இருக்கக்கூடாது. நீ அழுது பிரயோஜனம் கிடையாது. யாரை தொடர்றதா இருக்கும்? யார? ஆமா, நீ அழு, நீ உருள, நீ அலையில சொல்லு, பல பாஷையில பேச, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா நீ போடுற ஆக்ட் எல்லாம் அங்க போய் சேரணும், அங்க போய் சேரணும். அதுக்கேற்ற மாதிரி உன் மனசு நீ என்ன பண்ணிக்க, இன்னைக்கு என்ன பண்ண போற, ரெடி பண்ணிக்கோ. சரியா? இன்னைக்கு வாயினால் ஆராதிக்கிறதுனால ஆண்டவருக்கு பயன் உண்டாகல, மனசுனால் ஆராதிக்கணும். செய்வோமா?